Taste the Daily. தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே பணம் கொடுத்து வாங்கிய வீட்டை மிரட்டி அபகரிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நிவன் மேத்யூ என்பவர் இளஞ்சி அருகே உள்ள வாஞ்சிநகர் பகுதியில் காந்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டை 19 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். அதற்கு முதற்கட்டமாக 9 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த நிலையில் மீதி பணம் 10 லட்சம் ரூபாயை காசோலையாக நிவன் மேத்யூ கொடுத்துள்ளார். பின்னர் சிறிது காலம் கழித்து தனக்கு 10 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கொடுத்து விடும்படி காந்தி கூறிய நிலையில் மேத்யூ பணத்தை கொடுத்துள்ளார். பின்னர் காந்தி காசோலையை திரும்ப தராமல் இவர் மீது பண மோசடி வழக்கு தொடர்ந்ததாகவும், வாஞ்சிநகர் பகுதியில் உள்ள வீட்டை காந்தி கூலிப்படையினரை ஏவி அபகரிக்க முயற்சிப்பதாகவும் மேத்யூ போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இலவச கழிப்பிடத்தில் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே தூய்மை இந்தியா திட்டத்தில் சுமார் 32 இலவச மதிப்பீட்டில் இலவச கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கட்டாய கட்டணம் வசூலித்து மாநகராட்சி ஊழியர்கள் அடாவடி செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு முறைகேடாக பணம் சம்பாதிக்கும் ஊழியர்கள் மீது ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சென்னை அடையாறு நதி ஆகாய தாமரைக்குள் மறைந்து இருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூவம் அடையாறு நதிகளை சீரமைப்பதற்காக ஆண்டுதோறும் பல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டாலும் அவை முறையாக செலவிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடையாறு நதியில் கடந்த பல மாதங்களாக ஆகாய தாமரை படர்ந்து வருவதாகவும் அவற்றை சென்னை மாநகராட்சி முறையாக பராமரிக்கவில்லை என்றும் நீர்நிலை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடையார் நதியை தூர்வாரி செழுமைப்படுத்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கி உள்ள நிலையில் தண்ணீர் செல்ல முடியாத அளவுக்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை அகற்றப்படாமல் படர்ந்துள்ளது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர்நிலை ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.